வணக்கம். நாம் இந்த காணொலியில் பார்க்கக்கூடியது மூல நட்சத்திர உள்ள பெண்ணை திருமணம் செய்தால் மாமனாரின் உயிருக்கு ஆபத்தா? இதுதான் நம்முடைய இந்த காணொலியின் முதல் தலைப்பு. இங்கே ஒரு மக்களுக்கு பரவலாக பேசப்படுகிறது. மூல நட்சத்திரம் மாமனாருக்காகாது, ஆயிலியம் மாமியாருக்காகாது. இது போன்ற விதிகள் ஜோதிடத்தில் எங்குமே சொல்லப்படவில்லை. என்னுடைய ஜோதிட அனுபவத்திலும் சரி, என்னுடைய தந்தையும் ஒரு ஜோதிடர், நான் கிட்டத்தட்ட ஒரு 2 தலைமுறையாக ஜோதிடத்தை உள்ளிருக்கிறோம். இங்கு இது போன்ற விஷயம் நான் எங்குமே படிக்கவில்லை. நான் ஜோதிடமாக பிறகு என்னுடைய தந்தையும் சரி, நாங்கள் மூல நட்சத்திரம் ஆயுள் உள்ள பெண்களை மாமனார் மாமியார் ஒரு இடத்தில் திருமணம் செய்து வைத்தோம். இன்று வரை திருமணம் செய்து அவருடைய பிள்ளைகளும் இன்னைக்கு பெரிய ஆளாயிட்டாங்க. கிட்டத்தட்ட அவருக்கு 10 வயது 12 வயது ஆகிவிட்டது. இன்று வரையும் மாமனார் மாமியார் நல்லா இருக்காங்க, எந்த ஒரு குறையுமே இல்லை. இது போல விஷயங்கள் ஜோதிடத்தில் எங்குமே சொல்லப்படாத கருத்து. மக்களுக்கு எப்படி என்றால், காக்கை உட்கார பணம் விழுதுன்னு சொல்வாங்கல்ல, காக்கை உட்கார பணம் விழுது. அதே போல எங்கேயோ எப்போதோ ஒரு மூல நட்சத்திரம் உள்ள பெண் திருமணம் செய்து போயிருப்பார். அப்போது அவருடைய மாமனார் இறந்திருப்பார். காரணம், இந்த பெண்ணோட நட்சத்திரமோ இந்த பெண்ணோ அல்ல. அவருக்கு இயற்கையாக அவர் இறப்பு ஏற்படுகிறது. இதற்கு இந்த பெண்ணுக்கும் அந்த நட்சத்திரத்துக்கு எந்தவித பொறுப்பும் இல்லை, அவர்களுக்கும் இதுக்கு சம்மதமும் கிடையாது. இங்கே எப்போதும் என்ன நடந்தது? இந்த பொதுவான கருத்தை வைத்துக் கொண்டு மூல நட்சத்திரம் என்றால் மாமனாருக்காகாது, ஆயுளம் என்றால் மாமியாருக்காகாது போன்ற தவறான கருத்தை தயவு செய்து மக்களை நிறுத்திக் கொள்ளுங்கள். இப்போ ஏன் இந்த வீடியோ நான் செய்வேன் என்றால், என்னுடைய நண்பனின் தங்கை, அவருக்கு வயது இப்போ 25 வயது ஆகிவிட்டது. அவருக்கு வர வாழ்நெல்லாம் தள்ளி போகுது. காரணம் என்றால் மூல நட்சத்திரம். இந்த மூல நட்சத்திரம் இதே காரணம். நேற்று அந்த பெண் அவருடைய அண்ணன் சொல்றார், அண்ணன் எனக்கு மூல நட்சத்திரம், இதனால எனக்கு திருமணம் வேண்டாம். வர்றவங்க எல்லாம் வந்து போய் பார்த்துட்டு மூல நட்சத்திரம் வேணாம் போறாங்க, இதனால எனக்கு திருமணமே வேண்டாம், நான் வேட்டு மதத்துக்கு செல்கிறேன் என்று அவர் அண்ணனிடம் சொல்ல, அண்ணன் எனக்கு போன் பண்ணி, என்ன இப்படி சொல்றாங்க, மூல நட்சத்திரம் உண்மையிலே பாதிக்குமா, நீங்க ஜோதிடர் தானே, நீங்க சொல்லுங்க விளக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போது நான் வந்து சொன்னேன், இதுவரை நான் என்னுடைய ஜோதிட அனுபவத்திலும் சரி, என்னுடைய தந்தையும் சரி, நான் கற்றை வரையும் சரி, இதுவரைக்கும் இது மாதிரியோட கருத்துக்கள் எங்கேயுமே நான் படிக்கவில்லை. ஜோதிட நூல்களிலும் சரி எங்கேயுமே நான் கிடைப்படவில்லை. இது ஒரு மக்களுக்கு உள்ள தவறான கருத்து என்று நான் விளக்கினேன். அவர் சொன்னார், இது நீங்க என்னிடம் சொன்னா மட்டும் பற்றாது, இந்த விஷயத்தை நீங்க பொதுவெளியில் யூடியூப்ல பேஸ்புக்ல பதிவிடுங்க என்று சொன்னார். அவருடைய அந்த சொல்லுக்கேற்ப நான் என்னுடைய பேஸ்புக் தளத்திலும் இந்த யூடியூப் தளத்திலும் பதிவிடுகிறேன். இது போன்ற விஷயங்களை நம்பி தயவு செய்து பெண்களை புறந்தொள்ளாதீர்கள். இந்த நட்சத்திரம் கெழுதி, இந்த நட்சத்திரம் கெழுதி. 27 நட்சத்திரமே நல்ல செஞ்சாங்க. ஏங்க 27 நட்சத்திரமே நல்ல நட்சத்திரம் தான். 12 ராசியுமே நல்ல ராசி தாங்க. உங்களுக்கு நல்ல கிரகம் தாங்க. உங்களுக்கு அந்த கிரகங்கள் எப்படி செயல்படுது, இதுதான் பொறுத்தான் பலன்கள். நீங்க எந்த லக்னத்தை பிறந்திருக்கீங்க, இதை வச்சுதாங்க பலன்கள். எந்த கிரகமே இங்க கெட்ட கிரகம் நல்ல கிரகம் அப்படிலாம் கிடையாது. எல்லா கிரகம் நல்ல கிரகம். சரி, மூல நட்சத்திரத்துல பிறந்தா மாமனாருக்கு ஆபத்து, ஆயுள் நட்சத்திரம் மாமியார். இந்த மற்ற நட்சத்திரம் பிறகு இந்த 2 நட்சத்திரம் விட்டுருங்க, மற்ற 25 நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய மாமனார் மாமியார் இறப்பதே இல்லையா? என்னுடைய கேள்வி. இந்த மற்ற நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய அவருடைய மாமனார் மாமியார் இறக்குறாங்களா இறக்கல என்று நாம் பிறந்து விட்டோமோ அன்று கண்டிப்பாக நமக்கு இறப்பும் ஒன்று. பிறப்புக்கு அப்புறம் இறப்பு ஒன்று, இருப்பு. அது இன்னைக்கு நடக்கலாம், நாளைக்கு நடக்கலாம், 1 மாதம் கழிச்சு நடக்கலாம், 1 வருடம் கழிச்சு நடக்கலாம், 10 வருஷம் கழிச்சு. ஆனா கண்டிப்பாக இறப்பு ஒன்று இருக்கு. இந்த பெண்ணாலும் இறப்பு ஏற்பட்டது, இந்த நட்சத்திரம் இறப்பு ஏற்பட்டது சுத்தமான பைத்தியக்காரத்தனம். தயவு செய்து இது போன்ற கருத்துக்களை புறந்தள்ளிவிட்டு உண்மையான ஜீவ கருத்துக்களை உள்ள வாங்க நண்பர்களே. இந்த வீடியோவை தயவு செய்து ஷேர் பண்ணுங்க. இப்போ பல பெண்களுடைய வாழ்க்கை இங்கே பாதிக்கப்படுது நட்சத்திரத்தின் அடிப்படையிலாலே, மூலம் ஆயுதம் என்றாலே. தயவு செய்து இந்த வீடியோ எவ்வளவு ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளவு ஷேர் பண்ணுங்க. இந்த தவறான கருத்தை நாம் களையெடுக்க வேண்டும். எனக்கு கொஞ்சம் உடம்புப்பட்டேன் இந்த விஷயத்தினாலதான். ஏன்னா இங்க தவறான கருத்தை நம்ம சொல்றது விடையாது. என்னுடைய கடமை, நான் ஜோசியா இருந்து நான் தான் என்னோட சொல்ல உள்ள விஷயத்தை நாங்க அந்த தவறான கருத்தை நீக்க வேண்டிய என்னுடைய பொறுப்பு. எனக்கு அந்த பொறுப்பு இருக்கு. தயவு செய்து இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்க. மூலத்தினால எந்த ஒரு பாதிப்பு வராது, ஆயுள் எந்த ஒரு பாதிப்பு வராது. நாங்க அனுமதியா பார்த்துக்கிட்டு இருக்கோம். பொத்தாம் பொதுவான கருத்துக்களுக்கு தயவு செய்து உள்ள வராதுகள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். திருக்குறிப்பு தொண்டன் ஜோதிட நிலையம், காரைக்குடி. உங்களுடைய ஜோதிடர் கோட்டையூர் அலோசன்முகம். என்னுடைய தொடர்பு எண் 70 10 73 13 65. உங்களுடைய ஜாதகங்களை பார்க்க இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகங்களை பலன்களை தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம், வாழ்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.